இப்போ பாருங்க, இதில் இந்த மகர் கொடுப்பது கட்டாயம் என்பதுக்கு இன்னொரு ஆதாரம், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத் ஃபல்யதஸவ்வஜ், யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்க திருமணம் முடிங்க. இந்த பாஅத் சக்தி என்ற அந்த வசனத்துக்குரிய அந்த வார்த்தைக்குரிய விளக்கத்தை பார்க்குற நேரத்தில் மகர் கொடுப்பதற்கும் அவருக்கு ஒரு சக்தி இருக்கணும், ஏதாவது ஒரு முறையில். அதை நான் சொன்னேன், ஒரு சஹாபி குர்ஆனை படித்து கொடுக்குறத மகர் கொடுக்குறது என்பது அவருடைய ஒரு டேலண்ட், ஏதோ ஒரு சேவிஸை கொடுக்குறார். எனவே ஏதோ ஒரு அடிப்படையில் மகர் கொடுக்கணும் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். மகருக்குரிய குறிப்பிட்ட தொகை இதுதான் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இஸ்லாத்தில் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு பார்க்கலாம், எங்களோட நாட்டில் சில ஊரில் வந்து மகர் கொடுப்பாங்க, எவ்வளோ தெரியுமா? 101 ரூபா கொடுப்பாங்க, 101 ரூபா. இன்னும் சில இடங்களில் 109 ரூபா கொடுப்பாங்க. அந்த ஒரு மூட பழக்கம் இன்னுமே இருக்குது. அது யார் சொன்ன கணக்கோ எதனால் கொடுக்குற கணக்கோ அல்லாஹு அலம், அது ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாங்கல்ல. அதெல்லாம் பிறகு பார்ப்போம். மகர் என்று சொல்லுவது வந்து 101 ரூபா தான் கொடுக்கணும், 100 ரூபா 1 ரூபா காசை வச்சு கொடுப்பாங்க. அல்லது இன்னும் சில இடங்கள் 100 இன்னும் இருக்குது. இது பழைய தூர்ந்து போன செய்தியை நான் சொல்லவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் நிறைய குறைஞ்சாச்சு. ஆனால் இன்னும் இந்த பழக்கம் இருக்குது. 101 ரூபா 101 என்ன வாங்கலாம்? அட்லீஸ்ட் ஒரு பாட்டை வாங்கலாமா 101 ரூபாக்கு? இன்றைக்கி 100 ரூபாக்கு என்ன 101 ரூபா கொடுத்து என்னத்தை வாங்கலாம்? அது ஏன் வந்துச்சு என்பதை சிந்திச்சு பாருங்க. இதுக்கும் இந்த 101 ரூபா மகராக கொடுப்பதற்கும் 109 ரூபா மகராக கொடுக்கறதுக்கும் இஸ்லாத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆதாரம் எங்கேயும் கிடையாது. ஆனால் ஒருத்தரோட வசதி, உதாரணத்தை சொல்கிறேன், ஒருத்தரோட வசதி அவ்வளோ தான் வைங்களே, 100 ரூபா தான் கொடுக்கலாம்னு, அது தவறல்ல. இந்த 1 ரூபாயும் கூட்டி கொடுக்குறீங்க, 101 ரூபா 109 ரூபா, இந்த குறிப்பிட்ட கணக்கு என்பது ஏதோ யாரோ ஒருத்தரால் உருவாக்கப்பட்டு அது ஒரு சடங்காக மாற்றப்பட்டு மகர் என்று சொன்னால் இதைத்தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்த ஒரு நடைமுறை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்தினுடைய அடிப்படையின் பிரகாரம் 101 ரூபா 109 ரூபா என்று குறிப்பிட்ட தொகையை மகராக கொடுப்பது அது எந்த விதமான ஆதாரமும் மற்ற தகவல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது மகருடைய விஷயம்.